स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। ஆழமா புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கிற எல்லோரும் ஒரே உலகத்தை பார்த்து கொண்டு இல்லை. நீங்களும் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரே உலகத்தை பார்ப்பதாக நீங்கள் நினைத்தால் அது மிக பெரும் தவறு. இங்க இருக்கிற இந்த ஆசனம், சாமி, இங்க இருக்கிற புத்தகம், இவைகள் அனைத்தையுமே நீங்களும் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் ஒரே விதத்தில் பார்ப்பதில்லை. நீங்க நினைக்கலாம், என்ன சாமி சொல்றீங்க? இதுதான் உண்மை. இவைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும் அனுபவம், உங்களுடைய உணர்ச்சி பெருக்கு, உங்களுடைய மனப்போக்கு வேறு வேறு விதமானது. உங்கள் அனுபவம் வேறு வேறு விதமானது. இந்த பொருளுக்கு ஆசனம்னு பெயர் கொடுக்க வேண்டிய காரணமே என்னன்னா, நீங்கள் எல்லோரும் ஒரே விதமாக பார்க்காததனால் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு காமனான பொதுவான வார்த்தை வேணுங்கிறதுக்காகத்தான் பொருட்களுக்கு பெயர்களே வழங்கப்படுகிறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த பொருளை எல்லோருமே ஒரே விதமாக பார்ப்பீர்களானால் இந்த பொருளுக்கு ஒரு பொதுவான பெயர் தேவைப்படாது. இந்த பொருளை எல்லோருமே ஒரே விதத்தில் பார்ப்பதில்லை, ஒரே விதத்தில் உணர்வதில்லை, ஒரே விதத்தில் இதனோடு அவர்களுடைய அனுபவம் இருப்பதில்லை. ஒரு நபரை பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் பக்கத்துக்குள்ள உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்குள்ள அவரை பற்றி ஏற்படுகிற அனுபவம் வேறு. நீங்க எந்த சம்ஸ்கார தொகுப்பை நான் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த சம்ஸ்கார தொகுப்பை அடிப்படையாக வைத்துதான் அவரை உணர்கிறீர்கள். நீங்கள் உணர்கின்ற உலகம் நீங்கள் பற்றுகின்ற உடலை பொறுத்து மாறுகின்றது. கனவு சரீரத்திலே நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற சம்ஸ்கார தொகுப்பை, அதனால் ஆன சரீரத்தை நான் நினைச்சதை நீங்கள் பற்றுகிற வினாடியே கனவு உலகத்தை பார்க்க துவங்கி விடுவீர்கள். அதே மாதிரி இந்த நனவு, இப்போது இருக்கின்ற பிராரப்தத்தை, இந்த எண்ண ஓட்டங்களை, இந்த சம்ஸ்கார தொகுப்பை நான் நீங்க நினைச்சு பிடிக்கிற அந்த வினாடியே இந்த நனவு உலகத்தை பார்க்க துவங்கி விடுவீர்கள். எந்த உணர்வு நிலையை நீங்கள் பற்றுகிறீர்களோ அந்த உணர்வு நிலைக்கு தகுந்த உலகத்தை பார்க்கிறீர்கள். அதனாலதான் 7 லோகம்னு சொல்றது. உங்களுக்கு 7 விதமான உணர்வு மாற்றங்கள் வர முடியும். உங்கள் உணர்வை மேம்படுத்த மேம்படுத்த நீங்கள் அனுபவிக்கின்ற உலகமும் மேம்பாடு அடையும். நீங்கள் அனுபவிக்கின்ற உலகத்தின் ஆழமும் அழுத்தமும் இன்டென்சிட்டி, அது உங்கள் மீது ஏற்படுத்தும் அனுபவமும் ஆழ்ந்து முழுமை பெறும். ஞானம் அப்படின்னா என்னன்னா, மிக உயர்ந்த உணர்வு நிலையில் எந்த சம்ஸ்கார தொகுப்பையும், எந்த சம்ஸ்கார தொகுப்பினால் உருவான சரீரத்தையும் நான் என்று அபிமானிக்காமல், நான் என்று உணராமல், உள்ளதை உள்ளபடியே உணருதல், அதுதான் ஜீவன் முக்தி ஞானம்னு சொல்றோம். அந்த நிலையைத்தான் ஈஸ்வரன் இந்த சூத்திரத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அந்த நிலையைத்தான் அண்ணாமலை என் ஆன்மா என்கின்ற வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள் உணர்த்த விரும்புகின்றோம். பிரம்மாண்டம் எப்படி உருவானதுன்னு அருணாச்சல புராணம் சொல்கிறதோ, இன்றைய அறிவியல் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறதோ, அதே அனுபவம் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த சூத்திரத்தில் மிக தெளிவாக ஈஸ்வரன் விளக்குகிறார்.
நவ்ரஜேன்ன விசேஷ சக்திர் மருத்ரூபா விகாசதே நிர்விகல்ப தயாமத்யே தயாபைரவ ரூபதா. உள் செல்லும் சுவாசமும் வெளிச்செல்லும் சுவாசமும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளும் இடத்திலே சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததும் ஆன மையம். அப்படின்னா பிக் பேங் எந்த இடத்திலே மிகப்பெரிய வெடிப்பு நடக்கின்றதோ, பிரபஞ்ச வெடிப்பு, பிரம்மாண்ட வெடிப்பு எந்த இடத்திலே ஒடுங்குதல் நடக்கின்றதோ, பிரபஞ்ச ஒடுக்கம், பிரம்மாண்ட ஒடுக்கம், அந்த உணர்விலே உன்னுடைய உணர்வை ஒன்றாக்குவாயாக, அந்த இடத்திலே நித்யானந்த நிலையை உணர்வாயாகன்னு ஈஸ்வரன் சொல்றார். அதாவது பிரபஞ்சத்திலே நடக்கிற அந்த பிரம்மாண்ட வெடிப்பும் உங்க உடம்புக்குள்ள நடக்கிற அந்த ரெண்டு மூச்சு கலக்கிற இடத்துல நடக்கிற அந்த வெடிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இந்த வெடிப்புக்குள் நுழைந்தீர்களானால் நீங்கள் அந்த வெடிப்பை உணர்ந்து விடுவீர்கள். பிரம்மாண்டத்தின் வெடிப்பு தான் அண்ணாமலை. இந்த பிண்டாண்டத்திலே வெடிக்கிறது தான் ஆன்மா. அந்த அண்ணாமலை என் ஆன்மா என்பதை உணர்த்துகிற தியான நுட்பம் இந்த தியான நுட்பம். அண்ணாமலை பிரம்மாண்டம், ஆன்மா பிண்டாண்டம். இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் மையம், இந்த இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிற மையம் தான் சுவாசம். உங்களுடைய உள் சுவாசமும் வெளி சுவாசமும் கலக்கின்ற மையம். உங்க உள் சுவாசமும் வெளி சுவாசமும் ஒன்றை ஒன்று கலக்கின்ற அந்த மையத்திலே சக்தி நிறைந்ததும் சக்தி அற்றதும். மிக அருமையாக ஈஸ்வரன் சொல்றாரு, விகாசிதே, சக்தி வெளிப்படுவதும் நிர்விகல்பதயா மாறுபாடு அற்ற நிலையானதும். அந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம், இல்ல மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பல உலகங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது, பல உலகங்கள் அதற்குள் கரைந்து கொண்டே இருக்கின்றது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த அனுபூதியை காட்டுகிறான். பகவத்கீதையில விஸ்வரூப தர்ஷன யோகத்துல 11வது அத்தியாயத்திலே காட்டுகிறான். அர்ஜுனன் பார்த்து உணர்வெல்லாம் கலங்கி போய், ஈஷா பிரபு, ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் உன்னுடைய வாய்க்குள்ளே ஒடுங்கி காணாமல் போகின்றது, ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் உன்னுடைய வாய்க்குள் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றது, இந்த கோரத்தை என்னால் காண முடியாது. அவனுடைய அடி வயிறு கலங்கி போய் பயத்தின் உச்சிக்கே சென்று விடுவதா அதை கோரம்னு சொல்றான். கொஞ்சம் பொறுமையோடு அகங்காரத்தை விட்டு அதை பயத்தை விட்டு அதை பார்த்தானா அது ஆனந்த லீலை. எது கோர தாண்டவமோ அதுவேதான் ஆனந்த தாண்டவம். அகங்காரத்தை பிடித்துக் கொண்டு பயத்தால் நடுங்குபவனுக்கு அது கோர தாண்டவம். பயத்தை உதறிவிட்டு அகங்காரத்தை ஒதுக்கிவிட்டு ஆனந்தத்தோடு இருப்பவனுக்கு அது ஆனந்த தாண்டவம். கலந்தால் அது ஆனந்த தாண்டவம், பயந்தால் அது கோர தாண்டவம். ருத்ரன் ஒரே தாண்டவத்தை தான் செய்கின்றான். அதை ருத்ர தாண்டவம்னு சொல்லலாம், ஆனந்த தாண்டவம்னு சொல்லலாம். பயத்தாலே தன்னை பிடித்துக் கொண்டு எதையாவது இழந்து விடுவோமோ என்கின்ற பயத்தினாலே நடுநடுங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அது ருத்ரதாண்டவம். இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இழப்பவரையெல்லாம் இப்பொழுதே இழந்து விடலாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய சொந்த சரீரத்தை கூட தூக்கி எறிந்து விட்ட சிவகணங்களுக்கு, பேய்களுக்கு அது ஆனந்த தாண்டவம். பிடித்து வைத்துக் கொள்ள வேறொன்றும் இல்லை. சுதந்திரமான ஜீவன்கள் சிவகணங்கள், அவர்களுக்கு அது ஆனந்த தாண்டவம்.